ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தோட்டத்தை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மரங்கள்ல வரக்கூடிய லப்பர் மாதிரியான திரவத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த தோட்டத்தோட முதலாளியான ஈரவை காமிக்கிறாங்க. அவர் காலையே எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவரோட வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பண்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற சிஸ்டத்தை எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க தோட்டத்துல இருக்கிறவங்க பண்ணக்கூடிய வேலையில வரக்கூடிய சத்தம் இவருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஈரோக்கு சத்தம் கொடுத்தாலே சுத்தமா பிடிக்காது. இவங்க குடுக்கறதோட தாங்க முடியலன்னா வெடிகாலையில வேலை பார்த்தா இப்பவும் இதே பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வந்த அவரு அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட, நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்துங்க, நான் ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. வேலை பாக்குறவங்களும் இப்பதான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, எனக்கு நீ பதில சொல்லாத, இந்த விஷயத்தெல்லாம் இப்பயே நிறுத்திட்டு இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, இதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா தன்னோட வயசு சின்ன பையன் இப்படி நம்மள பேசிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போறாங்க. ஈரவும் ரொம்ப கோவத்துல வீட்டுக்கு வந்து அந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சு தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. ஈரவும் அவங்க அம்மா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்காங்க. அவங்களும் காலையில எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு குட்டி டிவி பிளே பண்றாங்க. இந்த கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால மழை சரிவுல இருக்கிறவங்க எல்லாம் ஆபத்தான நிலைமையில இருப்பீங்க, அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது ஒழுங்கா கேட்காத அவங்க ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பையனுக்கு டீ போட்டு அவங்க ரூம்ல வைப்பாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல சத்தம் கேட்கும். எட்டி பாப்பாங்க. அந்த வீட்டை சேர்ந்தவங்களோட மருமகளுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த விஷயத்த எல்லாருமே ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அவ்வளவா யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம தனியாவே இருக்காரு. இப்ப ஈரோட தோட்டத்துல வேலை பார்க்க ஒருத்தரோட பொண்ணோட லேப்டாப் உடஞ்சிருக்கும். அதை ரிப்பேர் பண்ணி தருவாரு ஹீரோ. ஆனா அதுக்கு அதிகமா செலவாகும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, உடஞ்சு போன அந்த லேப்டாப்போட எட்ஜ்ல கதவுக்கு மாட்டு அந்த கம்பியை வச்சு செட் பண்ணி கொடுத்திருப்பாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுவா. இதெல்லாம் நான் காலேஜுக்கு எடுத்துட்டு போனா என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாங்க, இவ்வளவு பண்ணீங்களே, இந்த கம்பிக்கு பதிலா வேற ஏதாவது செட் பண்ணி கொடுங்க போது உங்க அப்பா கொடுத்த காசுக்கு இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணு, இல்லைன்னா தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கோவமா பேச, உங்களுக்குள்ள மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ சாப்பிடறதுக்காக ஹோட்டல் போவாரு. அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அந்த குழம்ப எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து அவங்க யூஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேணும்னே தட்டி விட்டுருவாரு. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுவாரு. விளையாடி முடிச்சு அவர் வீட்டுக்கு வருவாரு. அப்ப அங்க நிறைய ரிப்பேர் ஆன டிவியும் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி செக் பண்ணும் போது அவங்க பக்கத்து வீட்டுல புதுசா வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ நைட்டு ஹீரோவும் தூங்கலான்னு பார்த்தா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஹீரோக்கு எரிச்சலா இருக்கும், தூங்கவே முடியாது. எப்படியோ அவர் தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எழுந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, திரும்பவும் அந்த குழந்தை நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கும். இதனால ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். உடனே அவங்க ஜன்னல் பக்கமா டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே இருக்க, அந்த குழந்தையோட அப்பாவும் வந்து ஹீரோ கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ற, பாவம் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, நீ இப்படியா பண்ணுவேன் போது, உன் குழந்தை வாய மூட சொல்றா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, என்னால என் வேலையை பார்க்க முடியலன்னு சொல்லி ஹீரோ கத்துறாரு. இதனால அந்த குழந்தையோட அம்மாவும், அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் இந்த டைம்ல அழுகணும் அழுக கூடாதுன்னு, உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கதவு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்க, அவங்க அம்மா, ஏன்டா இப்படி பண்ற, பாவம் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அது ஏன் அழுகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, நீ வேற உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதடான்னு சொல்ல, மா உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போறாரு. இப்போ அவங்க அம்மாவும் அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அப்போ எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பாங்க. அப்ப அங்க வேலை பார்க்குறவரோட பொண்ணும், மா எனக்கு காசெல்லாம் வேணாம், உங்க பையனை லேப்டாப்பை மட்டும் சரி பண்ண சொல்லுங்க போது ஹீரோவும், காசெல்லாம் வேண்டாம், நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு. தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இப்போ அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அது மலை இருக்கிற ஹோட்டல். அங்க அந்த ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய கெஸ்டுக்கு இந்த இடத்துல இயற்கையான சத்தங்கள் கேட்கணும்னு சொல்லி ஆர்டிபிஷியலான பறவைங்களோட சத்தத்தை கொடுக்குற மைக்கை செட் பண்ணி வைப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு ஹீரோ, நான் சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோ தூங்கும் போது அவரோட பாஸ்ட காமிக்கிறாங்க. சின்ன வயசுல ஹீரோ இப்படி கிடையாது, எல்லார்கிட்டயும் சகஜமா தான் பழகுவாரு. அப்படி அவங்க தோட்டத்தை வேலை பாக்குறவங்க கூட சேர்ந்து காட்டுல இருக்கக்கூடிய பன்னிய வேட்டையாட போயிருப்பாரு. அந்த விஷயம் எல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வரும். இப்ப திடீர்னு அந்த குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்கும். இந்த வாட்டி ஹீரோ ரொம்ப கடுப்பாயிருவாரு. டார்ச் லைட் அடிப்பாரு. பார்த்தா அங்க இருக்கிற நாய் ஹீரோ பார்த்து பயங்கரமா கொலைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா தூங்கிட்டே இருக்க பயங்கரமா சத்தம் கேட்கும். பதறி போய் அவங்க பையனோட ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோ வேணும்னே
பக்கத்து வீட்டுக்காரங்களை வெறுப்பேத்துறதுக்காக பயங்கரமான பாட்டு சத்தத்தை பிளே பண்ணிட்டே இருப்பாரு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை இன்னுமே கதறி கதறி அழுக ஆரம்பிக்குது. இத பார்த்த ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர்கிட்டயும் அவங்க அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவரும் கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல என்ன விடுறான்னு சொல்ல ஹீரோவும் கூட்டிட்டு வராரு. அப்படி ஹீரோ கூட்டிட்டு வரவும் சரி வா நம்ம போய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேருக்கு போறாங்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் அவரோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்க இப்ப ஹீரோ பார்த்து இவன் சரியான பைத்தியக்காரன், குழந்தை அழுகிறத போய் சீரியஸா எடுத்துட்டு சண்டை போடுறான போது ஹீரோக்கும் கோவம் வந்துடுது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்க வந்து ஆபீசரும் தனித்தனியா எல்லாரையும் கூப்பிட்டு என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோட மாமாவும் என்ன சொல்லுவாருன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோ இப்படி கிடையாது, அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அவங்க அப்பா இப்பதான் இறந்தாருன்னும் போது அவங்க அப்பாக்கு என்ன ஆச்சு, அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா வண்டியில போய் வீட்டுக்கு இறங்குவாங்க. அப்ப ஹீரோவோ அவங்க அக்கா கல்யாணத்துல ரெடி பண்ண கேசட்டை பிளே பண்ணுவாங்க. இப்ப நமக்கு பாஸ்டா காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ரொம்ப தடபுடலா செலவெல்லாம் பண்ணி கல்யாணத்தை ரொம்ப அழகா பண்ணுவாங்க. நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஹீரோ. பரபரப்பா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அக்காக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஆனா அவங்க அக்கா ரொம்ப சோகமா சைலண்டா இருப்பாங்க. அவங்க ஓடி போக பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோவும் சரி பொருள் வாங்கணும்னு சொல்லி வெளியே போயிட்டு வந்து பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஹீரோ பார்த்து உன் அக்கா ஓடி போயிட்டா வேற ஒருத்தங்க கூட அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப கேவலமா இப்படி ஒரு பொண்ணை பெத்திருப்பீங்க, எங்க குடும்ப மானத்தையே நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. அவர் அடிக்க வருவாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் தடுப்பாங்க. இப்போ அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்களும் இது சரியா வராரு, நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னும் போது அவங்க அப்பா கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம், நான் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போறேன், நடந்ததெல்லாம் ஏமானதான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன், பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தூக்குல தொங்கி இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதனாலதான் எல்லாரும் விட்டு விலகியும் யாரு கூட மிங்கல் ஆகாமலையும் அவர் இருந்திருப்பாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஒரு வீட்டுல வேலை பாக்குறதுக்காக போவாரு. அங்க எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும் போது மாடியில செக் பண்ண வருவாரு. பார்த்தா அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலதான் அவங்க அக்கா இப்ப இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்து அவங்க அக்காவும் தம்பிகிட்ட பேச முயற்சி பண்ணா ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இங்கிட்டலாம் பேசாதடி, நீ பண்ணிட்டு போன விஷயம் சின்ன விஷயமா, உன்னால அப்பாவே இறந்துட்டாரு, எவ்வளவு தைரியம் தான் இங்க நீ பேச வருவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஹீரோ மண்டி ஓட்டிட்டு போவாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் அழுதுகிட்டு இருப்பாரு. அதெல்லாம் அவர் வீட்டுல வேலை பாக்குற அந்த பொண்ணு பாத்துருவான். இப்ப அவரும் உடனே அந்த பொண்ணோட லேப்டாப்பை சரி பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க நீங்க ரொம்ப நல்லவர் தான், ஆனா நீங்களே உங்களை ஏன் கெட்டவரா மாத்திக்கிறீங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து உங்க வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்ல உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ எல்லா வேலையும் பார்த்து முடிச்ச பிறகு போய் பாப்பாரு. அவங்க அம்மா இன்னுமே அவங்க அக்கா கிட்டதான் கால்ல பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க அதிகமா மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மண் சரிவு அதிகமா இருக்கும். அதனால பேசாம நம்ம அக்கா வீட்டுக்கு போயிடலான்டா, பிரச்சனை சரியான பிறகு ரிட்டர்ன் வந்துடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை கேட்ட ஹீரோவும் நீ வேணா உன் பொண்ணை பார்க்க போ, ஆனா நான் வரமாட்டேன், நீ போனாலும் ரிட்டர்ன் வந்துடாது, அங்கேயே இருந்துட்டுன்னு சொல்லி சத்தம் போட்டிருப்பாரு. இதனால அவங்க அம்மா பயந்துட்டு அவங்க பையன் கிட்ட எதுவுமே சொல்லாம இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரரு வருவாரு. அவரோட குழந்தைக்கு பேரு வைக்கிற விழா இருக்கு, அதுக்கு நீயும் அம்மாவும் கண்டிப்பா வரணும்னு சொல்ல ஹீரோவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அன்னைக்கு ரொம்ப ஜோரன் மழை பெஞ்சிட்டே இருக்கும். கரண்ட் இல்லாதனால எல்லாம் வண்டியில இருக்கிற பேட்டரி மூலியமா லைட்டாவது பிக்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. அது பண்ண முடியாது. ஹீரோ நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கரண்ட் வர மாதிரி பண்ணிடுவாரு. அப்ப அந்த குழந்தைய பாக்கலான்னு போவாங்க. அந்த குழந்தைக்கு பொன்னி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாம். ஹீரோ அந்த குழந்தைய பார்க்க போவாரு. அந்த குழந்தைய பார்த்த ஹீரோ செம்ம கோவத்துல வேக வேகமா வீட்டுக்கு வந்துருவாரு. என்ன இருக்கும்னா ஹீரோவும் அவங்க அக்கா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க அக்காவுக்கு தேவையான நகை எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அவங்க அக்கா ஓடி போன பிறகு எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கும். இப்ப அவங்க அம்மா அவங்க கிட்ட இருக்க அந்த கோல்டுல ஒரு வலையில அந்த குழந்தைக்கு கொடுத்திருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கார குழந்தைக்கு நகை கொடுக்கவா, ஏன் காசை உங்ககிட்ட கொடுத்தேன், அது நம்ம பொருள், நீ எப்படிமா கொடுப்ப அப்படின்னு சொல்ல டே நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அந்த குழந்தையாவது அது யூஸ் பண்ணட்டுமே போது அம்மா பையனுக்கு சண்டை வந்துரும். அதே நேரம் பக்கத்து வீட்டுக்காரரும் கதவை தட்டுவாரு. என்னன்னா நியூஸ்ல இன்னைக்கு பயங்கரமான கனமழைன்னு சொல்லிட்டாங்க, நாங்க இப்போ கீழே இறங்கி போறோம், நீங்களும் வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னும் போது இருக்கும் வந்துரும். அவங்க ஏன் அம்மாவா ஓ அம்மாவா, எனக்கு அம்மாவை பாத்துக்க தெரியும், நீ இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுவாரு ஹீரோ. அவங்களும் வேக வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோவோட அம்மாவும் நீங்க போங்க, அவன் ரொம்ப கோவமா இருக்கான், நான் உங்க கூட வந்தா கோச்சுப்பா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோவும் சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு. ரூம்ல சரி தூங்கலான்னு பார்த்தா இப்போ அந்த இடத்துல மண் சரிவு ஆரம்பிச்சிரும். ஹீரோ டக்குன்னு கீழே போய் விழுந்துருவாரு. அந்த வீடு அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். இப்ப ஹீரோட வயிற்றுல ஒரு கம்பி ஆழமா குத்திரும். அந்த கம்பி ஹீரோ இழுக்க இப்ப அப்படியே தண்ணிக்குள்ள முழுகிறாரு. அவருக்கு அப்படியே மயக்கமா இருக்கு. இப்ப அவருக்கு முன்னாடி தூக்குல தொங்குன அவங்க அப்பா அப்படியே கீழே வந்த அவங்க பையனோட கால் கீழே மாட்டிட்டு இருக்கோம். இழுத்துட்டு அவரை தண்ணியை விட்டு வெளியே கூட்டிட்டு வராரு. அவங்க பையனை பார்த்து அவரும் பயந்து போயிடுறாரு. என்னடா ஆச்சு உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை காப்பாத்துறாரு. அப்போ குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்கும். அவங்க அப்பாவும் ஹீரோ கிட்ட யாரோட குழந்தைடா அது அப்படின்னு சொல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரரோட குழந்தைதான்ப்பா அது அப்படின்னு சொல்ல ஐயோ அப்ப அந்த குழந்தைதான் ஆபத்துல இருக்கு போலடா, சீக்கிரமா கண்ணை திறந்துக்கும், அந்த குழந்தைய காப்பாத்து, பாவம் பச்சை மண்ணுடா அது அப்படின்னு சொல்ல நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப டக்குன்னு ஹீரோ கண்ணத்தை வந்து பார்த்தா அவர் தண்ணியில மாட்டிட்டு தான் இருக்காரு. இதெல்லாம் அவரோட இல்யூஷன். இப்ப அவரும் வேகமா தன்னோட காலை அந்த பாறையில இருந்து இழுத்துட்டு இப்ப நீச்சல் அடிச்சுட்டு மேல வராரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. வயிறுல இருந்து ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு. துணியால வயிற்ற பிடிச்சிட்டு இப்ப பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த குழந்தையோட சத்தம் கேக்குது. பொண்ணு எங்கம்மா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே தூண்டிட்டு சேத்து வழியா மேல வராரு. பார்த்தா அங்க அவங்க போன அந்த வண்டி கவிழ்ந்திருக்கும். உள்ள அந்த குழந்தையோட அப்பாவோட சடலம் இருக்கும். இத பார்த்த ஹீரோ ரொம்ப கவலைப்படுறாரு. இப்ப திரும்ப அந்த குழந்தையோட அழுகிற சத்தம் கேக்குது. ஹீரோ அந்த இடத்த விட்டு தவழ்ந்து அப்படியே மேல போய்கிட்டே இருக்க இப்ப அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் ட்ரெஸ் உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹீரோ அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காரு. அந்த குழந்தையோட சத்தம் ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அவங்க அப்பாவோட சடலத்தை மேல இழுத்துட்டு ஹீரோவும் முன்னாடி போறாரு. பார்த்தா இப்ப அந்த டார்ச் லைட்டோட பேட்டரி வீக் ஆயிடுச்சு. அப்ப அவரு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க பெரிய பேட்டரியும் லைட்டா இருக்கும். உடனே அந்த ஒயரை கனெக்ட் பண்ண இப்ப அங்க அந்த மண் சரிவு அப்படியே அவங்க மேல விழுகுது. ஹீரோவும் கடவுளை வேண்டிகிட்டே இருக்காரு. இப்போ அந்த இடத்துல மண் சரிவு அப்படியே நிக்குது. இப்ப அந்த லைட்டை பிக்ஸ் பண்ணிட்டு பாக்குறாரு. அங்க ஒரு அப்படியே டனல் மாதிரி இருக்கும். அந்த டனல் வழியா அந்த லைட்டை எடுத்துட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கு. அந்த குழந்தையோட சத்தம் அவருக்கு ரொம்ப அதிகமா கேக்குது. இப்போ அந்த டனல் செங்குத்தா இருக்கும். மேல ஏற முடியல. என்ன பண்றது யோசிக்கும் போது அங்க இருந்த கம்பியை எடுத்து அவர் மேல தூக்கி போடுறாரு. அந்த கம்பியை பிடிச்சிட்டு அவர் மேல ஏற அந்த லைட் எல்லாம் கீழே விழுந்துருது. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்தோட எட்ஜுக்கு வந்துடுறாரு. வந்து பாக்குறாரு. குழந்தையோட சத்தம் சுத்தமா கேட்கல. பொண்ணு நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்க. ஒரு சத்தமும் கேட்கல. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் உடம்புல பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்காரு. அப்படியே படுத்துடுறாரு. இப்ப அவருக்கு அந்த குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்குது. அப்படியே மேல எட்டி பார்க்க அங்கதான் அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தை உயிரோட ஆரோக்கியமா இருக்கும். அந்த குழந்தை அப்படியே கையை தூக்கி வச்சு ஹீரோ அழுக. இப்போ மேல காப்பாத்துறவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் யாரு இருக்கீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் நானும் இந்த குழந்தைய மட்டும் தான் இருக்கணும் போது இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் போது அப்படியே உங்களை மேல தூக்க இப்ப அந்த இடத்த காமிக்கிறாங்க. அது எல்லாமே அப்படியே சரிஞ்சு முழுசா அந்த இடமே மாறி இருக்கும். ஹீரோவை வேகமா கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்ஸ் அந்த குழந்தைய தனியா தூக்கிட்டு போறாங்க. ஹீரோவும் என்னோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க இங்க எல்லாமே இறந்துட்டாங்க சார், எங்களும் அந்த குழந்தைய உயிரோட இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோட அக்காவும் அவங்க மாமாவும் தான் ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இறந்து போன சடலத்துல அவங்க அம்மாவோட உடல் இருக்கும். நீங்க அதை பாருங்கன்னு சொல்ல ஹீரோவால பார்க்க முடியாது. ரொம்ப வேதனைப்படுறாரு. அதே நேரம் நியூஸ்ல இறந்து போன அந்த குழந்தைக்கு இப்ப யார் சொந்தம், யார் அந்த குழந்தைய பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள் அந்த குழந்தைய பாக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அந்த குழந்தைய பார்க்க போறாரு. அங்கிருந்த நர்ஸும் நீ எங்கடா போயிட்ட, நீதான் அந்த குழந்தைய தூக்குன, முதல்ல நீ தான் பாக்கணும் வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் காமிக்க ஹீரோக்கு அப்படியே எமோஷனலா இருக்கு. பொன்னி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்து அழுகுறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது ஹீரோக்கு வாழ்க்கையான குழந்தைன்ற மாதிரி மாறி நினைக்கிறேன். சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? இது மாதிரி ஒரு எண்டிங் இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் பார்க்கும் போது அப்படிதான் இருந்தது. ரொம்ப வித்தியாசமா ரொம்ப யதார்த்தமா இந்த படம் இருக்கும். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.